ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் இயேசுவே ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். ஆராதனை வேளையில் பங்கு பெறுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்கட்டும். ஆமேன், ஆமேன். நிகரே இல்லாத சர்வேசா, நிகழும் ஒளி பிரகாசா. நிகரே இல்லாத சர்வேசா, நிகழும் ஒளி பிரகாசா. துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா, நிகழும் ஒளி பிரகாசா. உங்கன்றே சுமை பரிசுத்தரே, எங்கள் தேவன் தரிசிக்க துங்கனே சுமை பரிசுத்தரே, எங்கள் தேவன் தரிசிக்கவே. துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோ. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா, நிகழும் ஒளி பிரகாசா. கையின் சித்திரம் தெய்வமல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆதிதேவனை வணங்கிடுவோ. ஆவியோடும் உண்மையோடும் ஆதிதேவனை வணங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா, நிகழும் ஒளி பிரகாசா. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷகம் 5ஆம் அதிகாரம் 19 29வது வசனம் வரை. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார்.
பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாயிருக்கிறான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உடையவராயிருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாயிருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனெனில் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய மேலான அன்பை, உம்முடைய தெய்வீக தன்மையை எங்களுக்கு விளக்கி காட்டும். எங்களை தாழ்த்தி தருகிறோம். உம்முடைய அன்பிற்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ உம்முடைய பாதுகாப்பிற்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் அதிகமாக உம்மை நேசிக்க, உம்மிலேயே அன்பு கூற எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய குடும்பங்களோடு கிருபை இருக்கட்டும். எங்களுடைய குடும்ப நண்பர்களோடு கிருபை இருக்கட்டும். எங்கள் உற்றார் உறவினரோடு உடைய கிருபை இருக்கட்டும். எங்கள் சபையோடு உடைய கிருபை இருக்கட்டும். எங்களுடைய போதகர்களோடு கிருபை இருக்கட்டும். சுவாமி, எங்கள் தேசங்கள் ரட்சிக்கப்பட கிருபை தாரும். கடமைக்காக நாங்கள் உம்மை தேடாதபடி உண்மையும் உத்தமமாய் தேடத்தக்கதாய் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுடைய கடமைகள், எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றோடும் கிருபை இருக்கட்டும் ஐயா. ஜீவ பலியாக எங்களுடைய ஆராதனைகள் இருக்கும்படியாக கிருபை தாரும். எல்லாருடைய தேவைகள் இந்த வேளையில் எவைகளை நினைத்து உடைய பிள்ளைகள் இதனை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அதற்கு மேலான பலனை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சுவாமி, எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுக்கப்படுற தயவிற்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு மக்களோடும் கிருபை இருக்கட்டும். சுகம், பலம், தீர்க்காயுசோடு ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். சுவாமி, உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இவை எல்லாவற்றையும் அன்பாய் கேட்கிறோம் நல்ல இயேசு சுவாமி.
ஆமேன் ஆமேன். அல்லேலுயா.